ரியல் ஹனி எது, ஃபேக் ஹனி எது, எது சுத்தமான தேன், எது கலப்படமான தேன் அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பலவிதமான குழப்பங்களை உண்டுபடுத்திட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம தேனை பற்றின பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த தேனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு சுமார் 220 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் சேல் பண்ணப்படுது. அதே நேரம் இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த தேனுடைய விலை அரை லிட்டருக்கு 800 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணப்படுது. அப்படி இவங்க கொடுக்குற தேன்றது உண்மையிலே தேன் தானா? அண்ட் இன்னும் சில பேர் காட்டு தேன், கொம்பு தேன் அப்படின்ற மாதிரிலாம் சேல் பண்ணிட்டு வராங்க. அண்ட் சில பேர்லாம் அப்படியே டைரெக்டாக மரத்துலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து அதை வண்டியில் தூக்கி வச்சு பாவம் வடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் எல்லா இடமும் சேல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மக்கள் தான் நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. எது மட்டமானது, எது தரமானது? 250 ரூபாய்க்கு 1 லிட்டர் கொடுக்கக்கூடிய, அதாவது தேனுன்னு கொடுக்கக்கூடிய இந்த லிக்விட் நிஜமாவே தேனா அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேனை பற்றி நான் விளக்கம் கொடுத்து தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. முன்னாடி இருந்தே பல மருத்துவ குணங்களுக்காக இந்த தேனை நம்ம பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். தேனில் என்ன தான் சுகர் கண்டென்ட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம மனித உடலுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடியதாக இருக்குது. இந்த தேன் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். தேன் கூட்டிலேருந்து கிடைக்குது. தேனீக்கள் தேன் கூட்டில் இந்த தேனை உருவாக்குது. தேனீக்கள் பூக்களில் இருக்கக்கூடிய நெக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை திரும்பவும் தேனாக மாற்றுறது தான் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து தேனாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ இந்த தேனை உருவாக்குறதுக்கு தேனீக்கள் வேணும், தேனீக்களுக்கு பூ வேணும். பூ இருந்தால் மட்டும்தான் அதனால் தேனை உருவாக்க முடியும். நம்ம தேன்னு சொல்லி கடையில் போய் ஒரு தேன் பாட்டில் வாங்கியிருப்போம். கண்டிப்பாக அது ஒரு பாப்புலர் பிராண்ட் நேமில் தான் இருக்கும். அதை தான் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் ஜென்ரலாக பயன்படுத்திகிட்டு இருப்போம். பட் இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் வாங்கக்கூடிய தேன் எல்லாமே மேக்ஸிமம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேன் உருவாக்குறதுக்காக ட்ரேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக தேனீக்கள் மரத்தில் கூடு கட்டும்ல, அதே கூட இந்த பெட்டிக்குள்ளாடி கட்டணுன்றதுக்காக சின்ன சின்ன ட்ரேஸ் மாதிரி வரிசையாக வச்சுருப்பாங்க. அந்த ட்ரேஸுக்குள்ளாடி ராணி பூச்சியை பிடிச்சிட்டு வந்து விட்டுருவாங்க. அதை பின்தொடர்ந்து மற்ற தேனீக்கள்லாம் பின்னாடியே வந்து, சரி தேன் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தேனீக்களை கூப்பிட்டு வந்துட்டோம். அந்த தேனீக்களுக்கு தேவையான பூ இருக்கணும்ல, பூ இருந்தால் தான் அதுலேருந்து நெக்டரை எடுத்து அது தேனாக மாற்ற முடியும். இந்த தேனீக்களுக்கு தேவைப்படக்கூடிய நெக்டர் கொடுக்கறதுக்காக அதை சுற்றி பூ வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அதை விடுங்க, நம்ம எதுக்கு அதை பேசிக்கிட்டு. பூக்களெல்லாம் ஒன்றும் வளர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த ட்ரேஸில் ஒயிட் சுகர்ஸ் வந்து கொட்டுவாங்க. தேனீக்களுக்கு பூக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய நெக்டர்ஸ் தான் உணவு. அது இல்லைன்னா தேனீக்கள் செத்து போயிடும். தேனீக்களையும் கொல்லாமல் அதுக்கு உணவளிக்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி ஒயிட் சுகர்ஸ் தான். இதை கொட்டும்போது அது உணவாக எடுத்துக்கிட்டு நமக்கு ஹனி உற்பத்தி பண்ணி கொடுக்குது. நம்ம ஜென்ரலாக ஏதாச்சும் பொருள் வாங்கும்போது கம்பெனிக்காரங்க மனுஷங்களை தான் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இவனுங்க தேனீக்களையே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் இதே மாதிரி தான் ஒயிட் சுகர்ஸ் கொட்டி எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜெனியூனாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் சில பேர் இந்த மாதிரி கோல்மால் வேலைகள் பண்ண தான் செய்கிறாங்க. தேனி எதை தின்னா என்னப்பா, நமக்கு அது நேச்சுரலாக தானே தேன் தருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற தேனுக்கும் நேச்சுரலாகவே காடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய தேனுக்கும் நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ், வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காடுகளில் இருக்கக்கூடிய தேனீக்கள் ஒவ்வொரு பூக்களில் இருந்தும் நெக்டர்ஸ் எடுக்கும்போது மகரந்தத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும். மகரந்தத்தையும் சேர்த்து எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் எதுவுமே ஹார்வெஸ்ட் பண்ணுற தேன்லேருந்து நமக்கு கிடைக்காது. இப்போ என் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 தேனுமே டைரெக்டாக ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ரா ஹனீஸ் தான். பட் இது 3மே ஒரே மாதிரியான சுவை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 தேனுமே 3 விதமான காடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. இது சத்தீஸ்கர், இது காஷ்மீர், இது ஜார்க்கண்ட். 3 விதமான ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடியதுனால அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தத்தினுடைய சுவை தான் இந்த தேன்களில் இருக்கும். அதனால தான் 3 சுவையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ஹனீஸ், அதாவது காடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய சுத்தமான தேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு எங்கள் மேலே ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட வெப்சைட்டில் போய் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.